நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் அட்லண்டமினா. நான் 11ஆம் வகுப்பு ஆ பிரிவிலிருந்து வந்துள்ளேன். நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி உங்களிடம் பகிர வந்துள்ளேன். நாட்டில் தீமைகள் அதிகரிக்கும் போது இறைவன் மனிதனாக பிறந்து மக்களை காத்தருள்வார் என எல்லா மதங்களும் மதத்தவர்களும் நம்புகின்றனர். உண்மையாகவே பாவிகளை ரட்சிப்பதற்காக இறைவன் இயேசு மனித உருவம் கொண்டு இம்மண்ணுலகில் அவதரித்தார். இந்த நன்னாளை உலக கிறிஸ்தவர்கள் அனைவர்களும் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றனர். ஜெருசலேம் நாட்டில் யூத மதம் சிறப்புற்று விளங்கிய நேரத்தில் மத போதகர்கள் மக்களுக்கு மூட நம்பிக்கைகளை போதித்து வாழ்ந்தனர். மக்கள் சரியாத வழி தெரியாது தவித்த போது இறைமகன் இயேசு பெத்லகேம் நகரில் சூசையப்பருக்கும் அன்னை மரியாளுக்கும் மகனாக பிறந்து நல்வழி காட்டினார். இந்த நாள்தான் டிசம்பர் 25. இந்நாள் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து இம்மண்ணு உலகில் பிறந்த போது வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றியது. இதனை கண்டு ஆச்சரியமுற்ற கீழ்திசை அரசர்களும் சான்றோர்களும் இறைமகன் இயேசு குழந்தையை கண்டு அவரை வாழ்த்தி சென்றனர். இயேசுபிரான் இம்மண்ணுலகில் அவதரித்த நாள் முதல் நாட்டில் பல மாற்றங்கள் தொடங்கின. இயேசு கிறிஸ்து அவரின் ஞானத்தால் தண்ணீரை திராட்சரசமாக்கினார். 5 அப்பங்களை பல 100 அப்பங்களாக மாற்றி மக்களுக்கு உணவளித்தார். பல கொடிய நோய்களால் பாதிப்புக்குள்ளானவர்களை குணப்படுத்தினார். மக்களை மிகவும் நேசித்து அவர்களின் வளர்ச்சிக்காக அரும் பாடுபட்டு பாடுகளை சுமந்தார். எனவே மக்கள் அனைவரும் அவரை பின்பற்ற தொடங்கினர். ஆனால் இதனை கண்ட அரசர்கள் பலரும் பெரும் கலக்கம் கொண்டு மண்ணுலகினை காக்க வந்த அந்த மனிதரை சிலுவையில் அறைந்து மரிக்கச் செய்தனர். அவர் தனக்காக வாழாமல் உலக மக்களின் பாவங்களை சுமந்து சிலுவையில் அறைந்து மரித்தாலும் மீண்டும் உயிர் தெழுந்து நம்மோடு வாழ்கிறார் என்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். யாம் செய்வது என்னதென்று அறியார், அவர் பிழையை மன்னியும் என வேண்டி மன்னிப்பின் பெருமையை உலகிற்கு உணர்த்தின இயேசு மகானின் பிறப்பு மனித குலத்தின் மாபெரும் மாற்றம் என சொல்லலாம். இயேசுவின் பிறப்பினை இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழாவாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்னரே வீடுகளை தூய்மைப்படுத்தி வண்ணம் தீட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரித்து நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துமஸ் தினத்தன்று புத்தாடை உணர்த்தி ஆலய வழிபாட்டில் கலந்து கொண்டு அதன்படி நடந்திட உறுதி பூண்டு சிறப்புட கொண்டாடுவார்கள். அன்பு மனம் மலர்ந்திட அகிலத்தில் பாவம் மறைந்திட உடுத்த இளம் விடியல் கருணையின் சிகரமாய் கடவுளாய் பிறந்தவர். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.